ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கங்குவா திரைப்படம் கிட்டத்தட்ட பல கோடி நஷ்டமாயிருக்கு ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இணையதளத்தில் செம பெரிய ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மளோட ப்ரொடியூசர் வந்து ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14 செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கங்குவாஸ். இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பேன் இண்டியா அளவுக்கு வேர்ல்டு லெவல் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து இந்த திரைப்படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு மாபெரும் தோல்வி படமாக அமைஞ்சது. இது ஒரு சூர்யா கரியரில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஹைப் வந்து வேறு லெவலில் ஏற்றிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஹைப்புக்கே ஒர்த்து இல்லாத மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களால் வந்து ரொம்பவே ஒரு மோசமான விமர்சனம் பெற்ற திரைப்படமாக அமைந்ததுனால வந்து இந்த திரைப்படத்தோட வசூலில் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பல கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஓடிடி மற்றும் சேட்டலைட் வந்து விற்பனை ஆயிடுச்சு. அதுவும் வந்து நல்ல ஒரு விலைக்கு வந்து எனக்கு வந்து விற்பனை ஆயிடுச்சு. ஸோ தேட்டர்லேயும் வந்து நிறைய காசு வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக இதனால் வந்து ஸோ தேட்டர்லேருந்து ஓரளவுக்கு காசு தான் வந்துச்சு எங்களுக்கு. ஆனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து ஸோ எங்களுக்கு பல கோடி நஷ்டத்தெலாம் தரலை. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான வசூல் மட்டும்தான் எங்களுக்கு பெற்றுருந்துச்சு அப்படின்ட்டு ஓப்பனாக வந்து ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார்.